உலகிலேயே டிசைன் டிசைனாய் யோசிப்பவர்கள் ஏமாற்றுப் பேர்வழிகளாகத்தான் இருப்பார்கள் போலும். எங்கள் உறவினர் ஒருவர் ஏமாந்த இந்த சம்பவத்தை பாருங்களேன். அந்த உறவினர் ஒரு சிறிய உணவகத்தை நடத்தி வருகிறார். ஒரு நாள் வழக்கம் போல் காலை வேளையில் வாடிக்கையாளர்களை கவனிப்பது, சாப்பிட்டவர்களிடம் பணம் வாங்கி போடுவது என்று அவர் பரபரப்பாக இருந்திருக்கிறார். அப்போது ஒருவர் வந்து, மரச்செக்கு எண்ணெய் விற்பனை கடை நடத்தி வந்த என்னுடைய நண்பர் அதை மூடப் போகிறார். எனவே தன்னிடம் உள்ள எண்ணெயை பல லிட்டர் கணக்கில் மொத்தமாய் விற்கிறார். சீக்கிரமாய் தீர்க்க வேண்டும் என்பதால் பாதி விலைக்கு கொடுக்கிறார். நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்களா? உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். உணவகம் நடத்தும் உறவினர் சிறிது யோசித்திருக்கிறார். உடனே அந்த ஆசாமி, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீர்கள், பக்கத்தில்தான் அந்த கடை இருக்கிறது. நீங்கள் ஒரு 10 லிட்டருக்கான பணத்துடன் உங்கள் கடை பையனை அனுப்புங்கள். கையில் எண்ணெயை பெற்றுக்கொண்டு அவன் காசு தரட்டும் என்று கூறியிருக்கிறார். அதன்படி கடையில் வைத்திருக்கும் ஒரு வட இந்திய பையனை அந்த உறவினர் அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த ஆளுடன் சென்ற பையன் சிறிது நேரத்தில் வெறும் கையுடன் திரும்பி வந்திருக்கிறான். நண்பர் அதிர்ச்சியடைந்து அவனிடம் கேட்க அவன் விவரம் கூறியிருக்கிறான். நடந்தது இதுதான். பையனை அழைத்து சென்ற ஆசாமி ஒரு கடை வளாகத்தின் மேல் தளத்தில் அமைந்திருந்த எண்ணெய் கடையை காட்டி, நீ இங்கே இரு, பணத்தை கொடு, நான் போய் வாங்கி வந்து விடுகிறேன் என்று பணத்தை பெற்றுக்கொண்டு போயிருக்கிறார். போனவர் போனவர்தான், திரும்பி வரவே இல்லை. வளாகத்தின் பின்வாசல் வழியே எப்படியோ நைசாக நழுவிவிட்டார். காத்திருந்து சலித்து போன கடை பையன் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்திருக்கிறான். குறைந்த விலைக்கு எண்ணெய் கிடைக்கிறதே என்று ஆசைப்பட்ட தன்னை நொந்து கொள்வதா, விவரம் தெரியாத பையனை திட்டுவதா, அல்லது ஏமாற்றிய ஆளை தேடுவதா என்று புரியாத உறவினர் அந்த எண்ணெய் கடைக்கு சென்று விசாரித்திருக்கிறார். நாங்கள் கடையை மூடுவதாக யார் சொன்னது? முன்பின் தெரியாத யார் வந்து என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா என்றிருக்கிறார்கள் கடைக்காரர்கள். ஒன்றும் பேச முடியாமல் திரும்பி வந்திருக்கிறார் உறவினர். கட்டுப்படியாகாத செலவு, கடன் போன்ற பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில்தான் சிறு உணவகம் போன்ற சுய தொழில்களை பலரும் நடத்தி வருகிறார்கள். சிரமங்களை தாண்டி சொந்த காலில் நிற்க முயலும் அவர்களையும் சில ஜென்மங்கள் ஏமாற்றி பிழைக்கின்றதே, இந்த இழிபிறவிகளை என்னவென்று சொல்வது? நன்றி.